தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, யூரியா தட்டுப்பாடே எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உரக்கடைகளோட தவறு இல்லை. அந்த உரத்தை தயாரித்து விற்கிற நிறுவனங்கள் கட்டாயப்படுத்தி உரக்கடை மேலே தள்ளுறாங்க. அன்பிற்குரிய உழவர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூரியா தட்டுப்பாடு இல்லைன்னு மத்திய அரசாகட்டும் மாநில அரசினுடைய தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, யூரியா தட்டுப்பாடே எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகளுக்கான சோள பயிரிட்டுருக்கோம். அதற்கு இன்றைக்கி இந்த 2 நாளாக கிடைச்ச சொற்ப மழையில் ஒரு யூரியாவை வீசி விட்டால் கொஞ்சம் பயிர் நல்லா வந்துருமே அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி யூரியா வாங்கலான்ட்டு போனேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடைக்கு சுற்றுனதுக்கு பிறகு யூரியா இருக்குதுங்க. ஆனால் அது கூட இணைப்பு உரங்களாக சிலதை வாங்கினா தான் யூரியா கொடுக்க முடியும் அப்படின்னு உரக்கடையில் சொன்னாங்க. இப்போ நான் கடைசியாக மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிட்டடோட உரத்தை வாங்கிட்டு வந்தேன். யூரியா விஜய் யூரியான்னு சொல்லுவாங்க. அந்த விஜய் யூரியா வாங்கிறதுக்காக கூடவே இணைப்பு உரமாக விஜய் FOMன்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லி ஒரு 40 கிலோ மூட்டையை கூடுதல் இணைப்பாக கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 220 ரூபா ரேஞ்சில் அதனோட விலை வருது. இப்போ நான் யூரியா ஒரு சராசரியாக ஒரு 300 ரூபா 266 ரூபா பில் ரேட்டாக இருந்தாலும் சரி, உரக்கடைகளில் இன்றைக்கி டிமாண்டை பொறுத்து ஒரு 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அந்த 300 ரூபாய்க்கு கொடுத்து கூட வாங்குறதுக்கு விவசாயிகளாக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உர நிறுவனங்கள் தங்களோட யூரியாவை விற்கிறதுக்கு இன்றைக்கி என்ன யூரியா டிமாண்டில் இருக்கிற யூரியாவை விற்கிறதுக்காக அவங்களோட கூடுதல் இணைப்பாக அவங்கள்ட்ட விற்காமல் இருக்கிற சில மெட்டீரியல்ஸை விவசாய தலையில் கட்டுறதுக்காக இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் ஏன் விஜய் யூரியாவுக்கு போனேன்னா, அதுதான் இன்றைக்கி கம்மியான இணைப்பு உரம். ஒரு 250 ரூபா ரேஞ்சுக்குள்ளே கிடைச்சது. 200 220 ரூபா ரேஞ்சில் கிடைச்சது. மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பிக்கு மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள யூரியா வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆயிடுது. அப்போ இதுதான் குறைவாக கிடைச்ச யூரியா. இன்றைக்கி ஒரு மூட்டை யூரியாவுக்கு வாங்குறதுக்கு 500 520 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு 300 ரூபாய்க்குள்ளே வாங்க வேண்டிய யூரியாவை 520 ரூபா செலவு பண்ணி இணைப்பு உரங்கள் அது எதுக்குமே பயன்படாத ஒரு குப்பை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோகேஸ் பிளானில் வெளிவந்த உரம். அதை என்னோடய தலையில் கட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போ கேட்கலாம், ஒரு விவசாய சங்க பிரதிநிதியான நீயே போய் ஒரு இணைப்பு உரத்தோடு வாங்கிட்டு வந்திருக்கிறிய கடையில், ஏன் இதை அங்கேயே கடையில் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி யூரியா அவசரமாக தேவை. நான் போய் கடையில் சண்டை போட்டுட்ருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ இந்த கடையோட தப்பு தானே, உரக்கடைகளோட தவறு தானே அப்படின்னு நாம் எல்லாமே நினச்சிட்ருக்கோம். உரக்கடைக்காரர்கள் பார்த்திங்கன்னா யூரியா விற்கணும்னா அவங்கள்ட்ட இருக்கிற இணைப்பு உரத்தை விற்றுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இது அனைத்துமே நிறுவனங்களோட தவறு. அதாவது யூரியா போன்ற உரங்களை தயாரிக்கிற நிறுவனங்களோட தவறு. யூரியாவை சப்ளை பண்ணும்போது இத்தனை டன் யூரியா வேணும்னா இத்தனை டன் அந்த இணைப்பு உரங்களை எடுத்தால் தான் நாங்கள் யூரியா சப்ளை பண்ணுவோன்னு கடைக்காரங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அப்போ இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை செயலாளரும் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் நான் பேசியிருக்கிறேன். உடனே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கொம்பு முளைச்சி உடனே போயிடுவாங்க. எங்கன்னா உரக்கடையா, எதுக்கு உரக்கடையிலெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கா? இல்லை, அங்கே விற்கிற அந்த உரக்கடைக்காரர்களை மிரட்டி உங்கள் கடை மேலே தான் புகார் சொல்லியிருக்காங்க, அதனால் ஒரு கையூட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு லஞ்சம் வாங்குறதுக்காக இன்றைக்கி போயிடுவாங்க அதிகாரிகள்லாம். அதனால் தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலவரமாக இருக்குது. இப்போ நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு சரியாக இருக்குமே தவிர இந்த உரக்கடைகளோட தவறு இல்லை. அந்த உரத்தை தயாரித்து விற்கிற நிறுவனங்கள் கட்டாயப்படுத்தி உரக்கடை மேலே தள்ளுறாங்க. இப்போது விவசாயிகளாகி நாங்கள் பார்த்திங்கன்னா அவசரத்தில் உரக்கடைகள் எங்கள் மேலே தலையில் கட்டுறதை நாங்கள் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி யூரியா இன்றைக்கி போட்டால் தான் உண்டு, நாளைக்கு பார்த்திங்கன்னா மழை இல்லைன்னா காஞ்சு போயிடும். அப்போ யூரியா போட முடியாது. அதனால் இந்த யூரியா விஷயத்தில் இந்த நிறுவனங்கள் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.